தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கிலாந்து தேசத்தில் உள்ள பிரிஸ்டல் என்னும் ஊரில் அக்டோபர் 2, 1792 பிறந்தார் சார்லஸ் மீட். இவர் தனது சிறு வயதிலேயே தானும் தூர தேசம் சென்று ஆத்தும அறுவடை செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை உடையவராய் இருந்தார். ஒரு நாள் டாக்டர் போக் நடத்திய கூட்டத்தில் கலந்து கொண்ட மீட் இந்தியாவில் மிஷனரி பணிக்கு தேவன் தம்மை அழைப்பதை உணர்ந்து கொண்டார். பின்பு காஸ்போர்ட் என்ற இடத்திலுள்ள வேதாகம கல்லூரியில் சேர்ந்து படித்து பயிற்சி முடித்தார். 1816 போதகராக பிரதிஷ்டை செய்யப்பட்டார். லண்டன் மிஷனரி சங்கத்தால் சார்லஸ் மீட் இந்தியாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். ஊழிய பாரம் கொண்ட ஹண்ட் என்ற போதகரின் மகளை திருமணம் செய்து கொண்டு 1816 இந்தியாவிற்கு பயணமானார். கப்பலில் சார்லஸுடன் சேர்ந்து 9 ஊழியர்கள் பயணம் செய்தனர். மீட் கப்பலில் உள்ள பயணிகளுக்கு சுவிசேஷம் அறிவித்து தினமும் நற்செய்தி கூட்டங்களும் நடத்தி ஊழியம் செய்து வந்தார். பயணிகளில் அநேகர் மனம் திரும்பினர். 4 மாத பயணத்திற்கு பிறகு சென்னை வந்தடைந்தார் சார்லஸ். அதன் பிறகு சார்லஸ் மீட்டிற்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. பின்னர் தன் மனைவி மற்றும் குழந்தையோடு 1817 திருவிதாங்கூர் செல்ல சென்னையிலிருந்து கப்பல் ஏறினார். இப்பயணத்தின் போது சுகவீனமாயிருந்த சார்லஸ் மனைவி கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். கலப்பையின் மேல் கை வைத்த பிறகு பின்னிட்டு பார்க்க கூடாது, தன்னை அழைத்தவர் இறுதி வரை நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு தேவனுக்குள் ஆறுதல் அடைந்து கைக்குழந்தையுடன் தனக்கு குறிக்கப்பட்டுள்ள கன்னியாகுமரியில் உள்ள குளச்சல் பகுதியை வந்தடைந்தார். பின்னர் வேதமாணிக்கம் என்பவர் இவரை சிறப்பாக வரவேற்று மயிலாடி என்னும் இடத்திற்கு இவரை அழைத்து சென்றார். மயிலாடியில் தனது ஊழியத்தை காலதாமதமில்லாமல் சார்லஸ் உடனடியாக ஆரம்பித்தார். உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதி என்ற சில மக்களை தீண்டத்தகாதவர்களாய் அடிமைப்படுத்தும் இடமாகவும் பெண்களை மிகவும் இழிவுபடுத்தும் இடமாகவும் இப்பகுதி இருந்தது. சார்லஸ் கைக்குழந்தையுடன் புதிய கிராமங்களில் சுவிசேஷ பணியை துவக்கினார். சார்லஸ் மீட் ஒரு சிறந்த நிர்வாகியாக இருந்து சாதாரண ஊழியமாக இருந்த இவ்வூழியத்தை ஒரு வளர்ந்த ஸ்தாபனமாக மாற்றினார். இவர் கன்னியாகுமரியிலிருந்து கொல்லம் வரை பல மிஷனரி தலங்களை நிறுவினார். இவர் நல்ல உடல் ஆரோக்கியமும் தைரியமும் கொண்டவராக இருந்தார். இவரின் அர்ப்பணி தலைமையிடத்தை மயிலாடியிலிருந்து நாகர்கோவிலுக்கு மாற்றினார். இவர் நாகர்கோவிலில் 1818 ஏப்ரல் மாதம் ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரியை தோற்றுவித்தார். அது இன்று நாகர்கோவிலில் முதன்மையான கல்லூரியாக திகழ்கின்றது. திருவிதாங்கூர் ராணியால் மீட்டவர்கள் கிறிஸ்தவ நீதிபதியாக அந்த நகரங்களுக்கு நியமிக்கப்பட்டார். கிறிஸ்தவ மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தாங்கள் வேலை செய்யும் இடங்களில் ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனைக்கு செல்வதால் அன்று வேலைக்கு வரமாட்டோம் என்றும் விக்கிரக கோயில்களின் வேலைகளுக்கு இனி வர முடியாது என்றும் சொன்னதினால் ராஜ்யத்தில் செல்வாக்கு பெற்ற முதலாளிகள் மிகவும் கோபமடைந்தனர். கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்களில் படித்த பெண் பிள்ளைகள் மிஷனரிகளிடமிருந்து சட்டையை அணிந்து ஆராதனைக்கு சென்றனர். பெண்கள் மேலாடை அணிய அனுமதிக்காத இப்பகுதியில் இது பெரும் சர்ச்சையை உண்டு பண்ணியது. இதற்கு காரணம் கிறிஸ்தவ மிஷனரிகளும் ஆலயமும் அவர்களது பள்ளிக்கூடங்களும் தான் என்று முதலாளிகள் எரிச்சல் அடைந்தனர். பள்ளிகளையும் தேவாலயங்களையும் தீ வைத்து கொளுத்தினர். பெண்களின் மேலாடைகளை கிழித்து அவமானப்படுத்தினர். மிஷனரிகளையும் உபதேசியாளர்களையும் ஆசிரியர்களையும் அடித்து துன்புறுத்தினர். ஆராதனைக்கு வருவோரை அடித்து தடுத்து நிறுத்தி வேத புத்தகங்களை கிழித்து எறிந்தனர். கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக பொய் வழக்குகள் புனையப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். சார்லஸ் நிவாரண வழக்குகளில் மாவட்ட நீதிபதியாகவும் பணியாற்றியதால் அவர் தாமே சென்று வழக்காடி கிறிஸ்தவர்களை விடுவித்தார். கிறிஸ்தவர்களுக்கு உதவி வரும் சார்லஸ் மீட்டை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டி குறிக்கப்பட்ட நாளில் 300 பேர் காட்டில் கூடி பூஜை செய்து மீட்டின் வீட்டை நொறுக்கினார்கள். இதனை உதயகிரி கோட்டையில் கேப்டனாக இருந்த சிபால்ட் அறிந்து ஒரு படையை அனுப்பி மீட்டிற்கு எதிராக வந்தவர்களை சிதறடிக்க செய்தார். இவ்வாறாக தேவன் தமது ஊழியரை காப்பாற்றினார்.
இந்த உபத்திரவத்திலும் சார்லஸ் 1819ஆம் ஆண்டு அக்டோபரில் அருட்பணி பயிற்சி மையத்தை ஆரம்பித்தார். அதில் ஆங்கிலம், சமஸ்கிருதம் மற்றும் 2 சுதேச மொழிகளும் கற்றுக் கொடுக்கப்பட்டது. 1820இல் நாகர்கோயிலில் ஆங்கில பள்ளி ஒன்றை ஆரம்பித்தார். அதே ஆண்டு தஞ்சை சென்றவர் அங்கிருந்து அச்சு இயந்திரத்தை கொண்டு வந்து நாகர்கோயிலில் முதலாவது அச்சுக்கூடத்தை தனது வீட்டிலேயே நிறுவினார். 1 ஆண்டு கழித்து கோட்டயத்தில் அச்சுக்கூடம் ஏற்படுத்தினார். அதே ஆண்டு இவர் நெய்யூரில் தொழில் பயிற்சி மையம் ஒன்றை ஆரம்பித்து 1827ஆம் ஆண்டு 44 பள்ளிகள் இவரால் திருவிதாங்கூரில் நிறுவப்பட்டது. இவர் கொத்தடிமை முறை தொழிலை ஒழிக்க பாடுபட்டார். இவரின் ஊழிய காலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான மக்கள் திருச்சபையில் சேர்ந்தனர். இந்த காலகட்டத்தில் அதிகப்படியான அருட்பணியாளர்களை கொண்டு வந்தார். இவ்வாறாக கல்வி பணியை சிறப்பாக செய்தது மட்டுமல்லாமல் நெய்யூரில் 1831இல் ஆலயத்தை கட்டினார். டாக்டர் ராம்சே என்பவரின் துணையோடு சார்லஸ் மருத்துவ ஊழியத்தை ஆரம்பித்து வியாதியஸ்தவர்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தார். பின்னர் மருத்துவ உதவியாளர் பயிற்சியை தொடங்கினார். இவரின் கல்வி பணி, மருத்துவ பணி, சமுதாய பணி மற்றும் தொழில் பயிற்சி பள்ளிகள் மூலம் அநேக மக்கள் பயன்பெற்றனர். அநேக ஆத்துமாக்களை தேவனண்டையில் வழிநடத்திய சார்லஸ் மீட் தனது 80வது வயதில் 1873ஆம் ஆண்டு கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். பிரியமானவர்களே, உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஊழிய பொறுப்புகளில் உங்களால் இயன்றவரை உண்மையாய் இருக்கிறீர்களா? ஆமென்.